வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாகற்காயில் நிறைந்துள்ள அதிசய மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மள பல பேரும் பாகற்காயை எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, பாகற்காய் கசப்புத்தன்மை கொண்டிருக்கிறதால தான் அந்த மாதிரி அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் பாகற்காயினுடைய கசப்புத்தன்மையை மட்டுப்படுத்துறதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. பாகற்காய் சமைக்கும் போது அது அனலில் நம்ம வாட்டி மிளகு அது கூட சிறிது காரமெல்லாம் சேர்க்கும் போது உப்பெல்லாம் நம்ம சேர்க்கும் போது அதனுடைய நச்சுத்தன்மை அந்த கசப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மட்டுப்படுத்தப்படும். ஓரளவு தான் கசப்பு இருக்கும். ஸோ பாகற்காய் எடுத்துக்கொள்ளும் போது இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவன்மைகளை கொடுக்கும். கசப்பு இருக்குன்றதுக்காக பாகற்காய் ஒத்தி வைக்காம உணவுகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா என்னென்ன மருத்துவன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடியதுங்க பாகற்காய். அதுக்கான காரணம் என்னன்னா, பாகற்காயில் பாலிபெப்டைடு பி மற்றும் சாரோட்டின் ஆகிய வேதிப்பொருட்கள் இருக்குங்க. ஸோ இது இன்சுலின் போல செயல்பட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை இயற்கையாகவே குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது இன்சுலின் ஹார்மோனை போதுமான அளவுக்கு ரத்தத்தில் சுரக்க வைத்து ரத்தத்தில் அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திடும். இதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை விரைவாக உங்களுக்கு செயல்படுறதால தான் பிளட் சுகர் லெவல் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஒருவேளை ஃபியூச்சர்லையும் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவையாவது பாகற்காயை உங்களுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. வரும் காலத்திலுமே நீரிழிவு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம பாகற்காயை எடுத்துக்கொள்ளலாங்க. முதல்ல கல்லீரல் எப்படியெல்லாம் பாதிப்படையும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் கல்லீரலை நீங்கள் பாதுகாக்க முடியும். அதிகமாக ஆல்கஹால் அருந்தக்கூடிய பழக்கம், அந்த மது அருந்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே, அல்லது போதுமான அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்கல அப்படின்னாலும், இன்னும் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அப்புறம் நான்வெஜ் ஃபுட்ஸ் அசைவ உணவுகள்லாம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கல்லீரலில் அதிகப்படியான நச்சு கழிவுகள் சேரும். அதே போல் கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு படிவுகள் வரும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த மது பழக்கம் அல்லது தவறான உணவு பழக்க முறைகளால் கல்லீரலில் தேங்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு, கொழுப்பு படிவுகளை நீக்குவதற்காக தான் பாகற்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, கல்லீரலில் இருக்கக்கூடிய நொதிகள் அந்த என்சைம்ஸை சீராக்கி கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைக்கும். கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை நீக்கிவிட்டு நச்சு கழிவுகளை அகற்றிவிட்டு கல்லீரலை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றி கொடுக்கிறதுக்கான அந்த ஒரு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு, நச்சு நீக்கம் செய்வதற்காக பாகற்காயை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பாக கல்லீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். செரிமான மண்டலத்தை கூட பாகற்காய் உங்களுக்கு சுத்தம் படுத்திடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் பாகற்காயை எடுத்துக்கொள்ளலாம். காரணம், பாகற்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர் சத்து. ஸோ இது உடலில் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கையை உற்பத்தியை அதிகரித்து தொற்று நோய்கள் மற்றும் வைரஸ் பாதிப்பிலிருந்து உடலை பாதுகாக்கும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தவிர்த்து கொள்ளலாம். ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பாகற்காய் என்ன கசப்புத்தன்மை கொண்டு இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கும். எந்த நோயுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியதுங்க இந்த பாகற்காய். பாகற்காய் ஒரு சிறந்த பிளட் பியூரிஃபயருங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதன் மூலமாக நம்மளுடைய சருமத்தில் ஏற்படக்கூடிய முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறிவடைந்த சருமம், அரிப்பு மற்றும் தோல் நோய்கள், ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளட்டை பியூரிஃபை பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனைலாம் வராது. ஸோ அந்த பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு, ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்காக தான் பாகற்காய் நம்ம எடுத்துக்கிறோம். மேலும் ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனிமியா பிரச்சனை இருக்குங்க இல்லையா, அந்த நோயை உங்களுக்கு தடுக்கிறதுக்கு தேவையான இரும்பு சத்தையுமே பார்த்தீங்கன்னா நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாகற்காய் தான் கொடுக்கும். ஸோ இரும்பு சத்து அதிகரிச்சதுன்னா ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் பாங்கள் அனைத்துக்குமே ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம், புத்துணர்ச்சியை இயங்க ஆரம்பிப்போம். ஸோ ரத்த ஓட்டத்தில் எந்த தடையும் இருக்காது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களும் அகற்றப்படும். அனிமியா பிரச்சனை நம்ம விடுதலை பெறுவதற்கு எல்லாமே பாகற்காய் எடுத்துக்கொள்ளலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனை நம்ம விடுபட வைத்து, அதே போல பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் பிரச்சனை விடுபட வைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாமே நம்ம பாகற்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அதே போல இதயத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே நம்ம அகற்றி விடணும். மீண்டும் ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்பு படியாமலும் பாதுகாத்துக் கொள்ளணும். ஸோ உடல்ல அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி ரத்த நாளங்களில் எந்த விதமான அடைப்பும் ஏற்படாமல் பாகற்காய் பார்த்துக்கொள்ளும். இதனால ரத்த நாளங்கள்
நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால, இதய துடிப்பு எப்போதுமே சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். ஸோ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னாலுமே நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாகற்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து பாகற்காயை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஊட்டச்சத்துக்களை பெற்று உடல் நலத்தை நச்சு நீக்கம், உடல் இருக்கக்கூடிய இந்த கிருமிகளை நச்சு நீக்கம் செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.